எல்லாரும் சமத்தாக இருங்கன்றதுக்காக தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. யாரோட பேரையாவது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குமா, இவர் சேட்டை பண்ணுறாரு அவர் சேட்டை பண்ண இல்லையே, எல்லோரும் சமத்தாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் இவர், யாரை சமத்தாக இருக்க சொல்லியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் தான். இப்போ அவர் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸில் என்ன பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்ட்டு. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்தார். அது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கப்போ, இல்லைப்பா ஒரு பிரச்சனை இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்டப்போ, நான் யார் கூடயும் சண்டைக்கு போலப்பா, அவன் ஒன்றும் பண்ணல, நமக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, தேசிய தலைமையை முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் தள்ளி நின்று அப்படியே கையெழுத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. யாருமே இந்த மாதிரி விதியை மீறி நடக்கக்கூடாது, கூட்டணிக்கு பங்கம் விளைவிக்கிற விதத்தில் எதுவும் பேசக்கூடாது பொது இடங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இது யாரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, பேசிக்கிட்டு இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஸோ அவருக்கு போட்ட தீர்மானம் அது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இதை கேட்டால் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறிப்பிட்டு யாருடைய பேரும் மென்ஷன் பண்ணி அங்கே போடல, இது எல்லாருக்கும் மொத்தமாக ஜனவரி 17 அன்னைக்கு தேசிய தலைமையில் சில வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள்லாம் சொன்னாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதன்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான தீர்மானம் தான் இதே தவிர யாரையும் தனிப்பட்ட முறையில் கண்டிக்கிற தீர்மானம் இது கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். ஏதாவது நேம் போட்டிருக்கமா, ரைட், ஸ்பெசிபிக்கா எனி நேம் சொல்றதை கேளுங்க. ஏற்கனவே சார் இருங்க சார், ப்ளீஸ். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வழிகாட்டுதலை என்ன சொன்னாங்களோ அதை கடைபிடிக்கணும் தான் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே லட்சுமண ராகா இருக்கு, அதை மீறி போக வேண்டாம். அகில இந்திய வெயிட் சார், எங்க ஆளு இருங்க சார், இருங்க சார், நான் சொல்றேன் இருங்க. ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி will decide the alliance. ஓகே, இதை யாரும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கு மேல யாரும் பேச வேண்டாம். ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி will decide the alliance, decide the number, எல்லாமே ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி டிசைட் பண்ணணும்னு சொல்லி இருக்கோம்.